ஆ, நீங்க இப்போ ரகசியமா நினைச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம் உங்க மூளைக்குள்ளயும் இந்த தடிமனான மண்டை ஓட்டுக்குள்ளயும் ரொம்ப பாதுகாப்பா பூட்டி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க நம்புனா அது ஒரு மிகப்பெரிய தவறுங்க. ஆமா, பலரும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது உண்மை இல்ல. அதுதான். இப்போ இந்த நொடியில உங்க மனசுல ஓடிட்டு இருக்கிற ஒரு சின்ன எண்ணம் கூட ஒரு வைஃபை ரவுட்டர்ல இருந்து சிக்னல் வெளிய வர்ற மாதிரி உங்க தலைய தாண்டி வெளியேறிட்டு இருக்கு. இந்த அறையில உங்க கூட இருக்கிறவங்களோட மனநிலையில பௌதீக ரீதியாவே அது மாத்திக்கிட்டு இருக்குன்னு நான் சொன்னா உங்களால நம்ப முடிகிறதா? கேக்குறதுக்கே கொஞ்சம் பயமா கூட இருக்கும் சிலருக்கு. கண்டிப்பா. ஆனா அதான் நிஜம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான ஆழமான தேடல தொடங்க போறோம். 35 வருஷமா தன் வாழ்க்கைய யோக சாதனைக்காக அர்ப்பணித்த டாக்டர் பண்டிட்ஜி கண்ணைய யோகி அவங்க எழுதின மானச யோகம் அப்படிங்கிற ஒரு பொக்கிஷத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா அலச போறோம். ம் ரொம்பவே சரியான ஒரு தேர்வு இது. அம்பத்தூர் ஆத்ம யோக ஞான சபா மூலமா வெளிவந்த இந்த புக் பாத்தீங்கன்னா ஏதோ காட்டுல உட்காந்து தியானம் பண்றதுக்கான வழிகாட்டி கிடையாதுங்க. கரெக்ட். இது உங்களுக்கான, இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கான ஒரு நேரடி அறிவியல் கையேடு. உங்க மனசை எப்படி ஒரு ரேடியோ டிரான்ஸ்மிட்டரா மாத்தி இந்த உலகத்தையே உங்க வசப்படுத்தலாம் அப்படிங்கறத பத்தி தான் இது பேசுது. குறிப்பா இன்னைக்கு நாம இந்த நூலோட 16வது அத்தியாயமான மன அலையின் தத்துவம் அப்படிங்கிற பகுதிக்குள்ள நுழைய போறோம். இந்த அத்தியாயம் உண்மையிலே நம்மளோட உலக பார்வையே தலைகீழா மாத்தக்கூடிய ஒண்ணு. அதாவது நாம தினமும் ஆயிரக்கணக்கான விஷயங்களை சிந்திக்கிறோம், கோவப்படுறோம், சிரிக்கிறோம், கவலைப்படுறோம். ஆனா மனம் அப்படிங்கிறது எப்படி இயங்குது, அதோட மெக்கானிசம் என்னன்னு நாம எப்பவாவது யோசிச்சிருக்கோமா? ரொம்ப ரேர் தான். நாம அத பத்தி பெருசா யோசிக்கிறதே இல்ல. ஆ, ஆனா டாக்டர் கண்ணைய யோகி இங்க ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலை நிகழ்த்துறாரு. மனச வெறும் எண்ணங்களின் தொகுப்பு அப்படிங்கிற உளவியல் பார்வையிலிருந்து விலக்கி அது ஒரு பௌதீக சக்தி, அதாவது பிசிக்ஸ் விதிகளுக்கு உட்பட்ட ஒரு ஆற்றலா நமக்கு விளக்குறாரு. நிஜமாவா? அப்போ பிசிக்ஸ் விதிகளோடயே நம்ம விவாதத்தை ஆரம்பிப்போம். இந்த அத்தியாயத்தோட முதல் பக்கத்திலேயே ஆசிரியர் ஒரு மிகப்பெரிய கருத்தை முன்வைக்கிறாரு. இந்த பிரபஞ்சத்துல உள்ள எல்லா சக்திகளும், அது எதுவா இருந்தாலும் சரி, அது அலை, அதாவது வேவ் வடிவத்துலனா செயல்படுதுன்னு சொல்றாரு. அதான் அடிப்படை தத்துவம். ஒரு கடல்ல அலை எப்படி தான் அடித்தளத்திலிருந்து மேலெழும்புதோ, ஒரு குறிப்பிட்ட உயரம் வரை போயிட்டு அப்புறம் கீழே இறங்கி மறுபடியும் ஒரு சுழற்சியா உயர்ந்து போகுதோ, அதே அமைப்பு தான் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட அஸ்திவாரம்னு சொல்றாரு. இத படிக்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, அடிப்படையில எல்லாமே ஒரே பொருளால தான் செய்யப்பட்டிருக்கு, அதோட ஃப்ரீக்வன்சி மட்டும்தான் மாறுதுன்னு அவர் சொல்ல வர்றாரா? மிக சரியா புடிச்சிங்க. நீங்க இப்போ ஒரு பழைய ரேடியோவை கற்பனை பண்ணிக்கோங்க. அதுல உள்ள நாப நீங்க திருகும்போது அங்க என்ன நடக்குது? சேனல் மாறும், பாட்டு மாறும். கரெக்ட். ஆனா உள்ள இருக்கிற மின்சாரம் மாறல, அந்த பெட்டி மாறல. ஆனா நீங்க 98.3ல இருந்து 104.8க்கு அலைவரிசையா மாத்தும்போது ஒரு சோகமான பாட்டு சட்டுன்னு ஒரு வேகமான குத்துப்பாட்டா மாறுது இல்லையா? அதே தத்துவம் தான் இங்கும் செயல்படுது. ஓஹோ, அப்ப எல்லா சக்திகளுமே இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி மாற்றம் தானா? ஆமாங்க. ஒளி, ஒளி, மின்சாரம், காந்தம், ஏன் அணுசக்தி கூட தனித்தனி மூலங்கள் கிடையாது. அது எல்லாமே ஒரே மூலசக்தியோட வெவ்வேறு அலைவரிசைகள் மட்டும்தான். அந்த மூலசக்தியோட வேகத்தையும் அது பரவுற அளவையும் கூட்டினாலோ அல்லது குறைத்தாலோ ஒரு சக்தி இன்னொரு சக்தியா உருமாறுது. மின்சாரத்தை காந்தமா மாத்த முடியும், இதெல்லாம் நம்ம சயின்ஸ்ல படிச்சதுதான். ஆனா இதையே பிரபஞ்சத்தோட படைப்போட ஆசிரியர் இணைக்கிறாரே, அது எப்படி சாத்தியம்? அதுக்கு தான் அவர் ஒரு பழங்கால வேத வாக்கியத்தை இங்க மேற்கோள் காட்டுறாரு. சமுத்திராதாரணவாதி சம்வத்சரோ அஜாயத அப்படின்னு ஒரு வரி வருது. கொஞ்சம் கடினமான வார்த்தையா இருக்கே, இதோட அர்த்தம் என்ன? இதோட நேரடி அர்த்தம் சமுத்திரத்தின் அலைக்கடலிலிருந்து காற்று உண்டானது அப்படிங்கிறது. பார்க்கறதுக்கு ஏதோ இயற்கையை வர்ணிக்கிற கவிதை மாதிரி தோணும். ஆனா இதுக்குள்ள இருக்கிற அறிவியல் ரொம்ப நுட்பமானது. அதாவது ஒரு சயின்ஸ் தியரி இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்குன்னு சொல்றீங்க. கண்டிப்பா. இந்த பிரபஞ்சமே ஒரு எல்லையற்ற அலைக்கடல். அதுல அதிவேகமா பயணிக்கிற மிக உயர்ந்த அதிர்வெண் கொண்ட ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தியோட அலைவேகம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் போது, அதாவது கூல் டவுன் ஆகும்போது, அது வெவ்வேறு விதமான பருப்பொருள்களா மாறுது. ஒரு உதாரணம் சொன்னா நல்லா இருக்கும். இப்போ நீராவி எடுத்துக்கோங்க. நீராவி ரொம்ப அதிக வெப்பத்துல அதிவேகமா நகரக்கூடிய ஒரு வாயு நிலை. அதோட வெப்பத்தையும் வேகத்தையும் நீங்க குறைக்கும் போது என்ன ஆகுது? அது தண்ணியா மாறிடும். கரெக்ட். திரவமாகி தண்ணியா மாறுது. இன்னும் அதோட அலைவேகத்தை குறைச்சு மந்தமாக்கினா அது ரொம்ப கடினமான பனிக்கட்டியா மாறிடும். நீராவி, தண்ணி, பனிக்கட்டி 3 H2O அப்படிங்கிற ஒரே மூலக்கூறு தான். ஆனா அதோட அலைவேகம் மட்டும்தான் வெவ்வேறு. அடடா,
அப்படி என்றால் நாம காலம் காலமா கடவுள் அப்படின்னு தேடிட்டு இருக்கிற அந்த பரம்பொருள் அப்படிங்கறதும் இந்த அலைவரிசையோட ஒரு உச்சக்கட்ட நிலைன்னு சொல்ல வரீங்களா? கடவுளுங்கிறது வானத்துல உட்கார்ந்து நம்மள பாத்துட்டு இருக்கிற ஒரு நபர் இல்லையா? ஆ, இந்த புத்தகம் அந்த ஒரு மாயையை தான் ரொம்ப தெளிவா உடைக்குது. கடவுள் அப்படிங்கிறது மனித உருவம் கொண்ட ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல வசிக்கிற ஒரு மாயப்பொருள் கிடையாது. இந்த பிரபஞ்சத்திலேயே ரொம்ப அதிக அளவிலான அளவிட முடியாத அதிவேகமான சக்தியோட அலைநிலைதான் கடவுள். ஓ, அதனாலதான் சர்வம் பிரம்மமயம் அப்படின்னு சொல்றாங்களா? ஆமா, சரியா சொன்னீங்க. அந்த உச்சக்கட்ட இறைசக்தியோட அலைவேகம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் போது அது பிரபஞ்சமா, கோள்களா, நிலமா, நீரா மாறுது. ஏன், இப்போ நீங்க பார்த்திருக்கிற மேசை, நாற்காலி என எல்லாவற்றுக்காகவும் அதுதான் உருவெடுக்குது. கேக்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. பாத்தீங்கன்னா, மிக அதிவேக அலைசக்திங்கிறது கடவுள். அதே அலைவேகம் ரொம்ப குறைஞ்சு ஒரு மந்த நிலையை அடையும் போது அது திடப்பொருள். இது ஒரு அசாத்தியமான பௌதிக விளக்கம் இல்லையா? உண்மையிலே என் மூளையே கொஞ்சம் உறைந்து விட்டது போல இருக்கு. இந்த மேசை, நான் உட்கார்ந்திருக்கிற நாற்காலி, ஏன் என்னுடைய உடல் எல்லாமே அலைகளோட மந்தமான ஒரு சுருங்கிய வடிவம்தான் அப்படின்னா, இதையெல்லாம் இப்ப சிந்தித்துக் கொண்டிருக்கிற என்னோட மனசும் ஒரு அலைதானே? அதுல என்ன சந்தேகம்? மனம் அப்படிங்கிறது வெறுமனே நம்ம மூளைக்குள்ள இருக்கிற நியூரான்களுக்கு இடையில நடக்கிற ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் மட்டும்தான் நம்ம இதுவரைக்கும் நினைச்சிட்டு இருக்கோம். ஆமா, மெடிக்கல் சயின்ஸ் அதுதான் சொல்லுது. ஆனா ஆசிரியர் இது ஒரு அறிவு சக்தி, அதாவது இன்டெலெக்சுவல் எனர்ஜி அப்படின்னு வரையறுக்கிறாரு. பிரபஞ்சத்தோட மத்த பௌதிக சக்திகளை போலவே இந்த மனசும் அலை வடிவத்துல தான் செயல்படுது. உங்களோட சிந்தனைத்திறன் கூர்மையாகுது அல்லது மனசக்தி அதிகரிக்குது அப்படின்னா உங்க மன அலைகளோட வேகமும் அதோட வீச்சும் அதிகரிக்குதுன்னு அர்த்தம். ஆ, இப்ப கொஞ்சம் பொறுங்கள். இங்க நான் ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை கேட்டே ஆகணும். இத கேட்டுட்டு இருக்கிற நேர்கள் எல்லாருக்கும் இந்த கேள்வி கண்டிப்பா வரும். சொல்லுங்க, என்ன சந்தேகம்? என்னோட எண்ணங்கள் என் மூளைக்குள்ள உற்பத்தியாகி என் மண்டையோட்டுக்குள்ளேயே முடிஞ்சிடுதுன்னு தான் நினைக்கிறேன். மனம் ஒரு அலை, அது வேகமா பயணிக்குது அப்படின்னா இந்த தடிமனான எலும்புக்கூடு எப்படி அந்த அலைகளை தடுக்காம வெளியே விடுது? என் வீட்டு செவுத்த தாண்டி வைஃபை சிக்னல் போற மாதிரி என் எண்ணங்கள் என் தலைய தாண்டி பயணிக்குமா என்ன? இது பௌதிக ரீதியா எப்படி சாத்தியம்? இது ரொம்ப நியாயமான கேள்வி. இத நாம கொஞ்சம் ஆழமா சயின்ஸ் மூலமா புரிஞ்சுக்கணும். மருத்துவத்துல உள்ள ஒரு உதாரணத்தை நாம எடுத்துக்கலாம். நீங்க ஹாஸ்பிடல் போய் எக்ஸ்ரே எடுக்கும்போது அங்க என்ன நடக்குது? ஆ, அந்த எக்ஸ்ரே கதிர்கள் நம்ம உடம்புக்குள்ள ஊடுருவி எலும்பு எப்படி இருக்குன்னு படம் பிடிக்கும். கரெக்ட். அந்த கதிர்கள் உங்க சதைய, தோலை ரொம்ப ஈஸியா ஊடுருவி சென்று எலும்புகளை மட்டும் படம் எடுக்குது இல்லையா? அதுக்கு காரணம் என்ன? தெரியலையே, அந்த லைட் ரொம்ப பவரா இருக்குமோ? எக்ஸ்ரே கதிர்களோட அலைநீளம், அதாவது வேவ்லென்த், உங்க தோல்ல உள்ள அணுக்களுக்கு இடையில உள்ள இடைவெளியை விட ரொம்ப சின்னது. அதனால அது ஈஸியா உள்ள நுழைஞ்சிடுது. ஆனா எலும்போட அடர்த்தி அதிகம் அப்படிங்கறதால அங்க அது தடுக்கப்படுது. ஓஹோ, புரிஞ்சிடுச்சு. இது மாதிரி சாதாரணமான நிலையில நாம அன்றாடம் பண்ற சின்ன சின்ன நினைப்புகள், இன்னைக்கு என்ன சாப்பிடலாம், எப்போ தூங்கலாம், இது போன்ற சாதாரண எண்ணங்கள் ரொம்ப குறைவான அலைவேகத்துல நம்ம தலைக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருக்கோம். அது எலும்ப தாண்டறதில்ல. ஆ, அதாவது குறைவான வேகத்துல இயங்குற எண்ணங்கள் மண்டையோட்ட தாண்டறதில்லைன்னு சொல்றீங்க. அப்படி என்றால் எந்த மாதிரியான எண்ணம் தாண்டும்? நீங்க ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா சிந்திக்கும் போதோ அல்லது அதீத கோபத்திலேயோ ரொம்ப ஆழ்ந்த அன்புலயோ இருக்கும்போது உங்க எண்ணத்தோட பலம் பல மடங்கு அதிகரிக்குது. ஓ, அப்போ வேகம் அதிகமாகுது. ஆமா, அந்த நேரத்துல மனம் அப்படிங்கிறது ஒரு சூக்ஷ்ம சக்தியா உருவெடுக்குது. எக்ஸ்ரே கதிர்களை விட கோடிக்கணக்கான மடங்கு நுண்ணியமான, அளவிட முடியாத அதிர்வெண் கொண்ட ஒரு சூக்ஷ்ம ஆலையா உங்க எண்ணம் மாறுது. அட, அந்த அதிவேக சூக்ஷ்ம ஆலைக்கு நம்ம மண்டையோடோ, மூளையோ, நரம்புகளோ, ஏன் இந்த உலகத்தோட எந்த ஒரு கடினமான பருப்பொருளுமோ தடையா இருக்கவே முடியாது. அந்த அடர்த்தியான எலும்புகள் எல்லாமே இந்த சூக்ஷ்ம அலைக்கு ஒரு பெரிய திறந்தவெளி மைதானம் மாதிரி தான் தோணும். அப்போ அந்த அலை ஈஸியா வெளியே போயிருமா? கண்டிப்பா. அதனால அந்த மன அலைகள் ரொம்ப ஈஸியா நம்ம தலையை கடந்து வெளி உலகத்துல பரவத் தொடங்கிடுது. அடக்கடவுளே! அப்போ நீங்க சொல்றத பார்த்தா, நான் இப்போ உங்கள பத்தி ஏதோ ஒண்ணு ஆழமா நினைக்கிறேன்னா, அது ஒரு பௌதீக அலையா என் மண்டையோட்ட தாண்டி வெளியே வந்து உங்கள நோக்கி வந்துட்டு இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா, 100க்கு 100% அதுதான் நடக்குது. இது எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நாம நினைக்கிறது நமக்கே வெளிச்சம் அப்படிங்கிற பழமொழி இங்க அடிபட்டு போகுதே. பயப்பட வேண்டாம். ஆனா நம்ம கொஞ்சம் விழிப்போட இருக்க வேண்டிய தருணம் இது. இந்த மன அலைகள் தலையை தாண்டி வெளியே போகுது அப்படின்னா அது சும்மா காத்துல கரைஞ்சு சூனியமாகி விடுறதில்ல. அப்போ அது என்ன ஆகும்? ஒவ்வொரு பௌதிக சக்திக்கும் அதோட அலை வேகம் அப்புறம் அளவுக்கு ஏற்ப ஒரு தனித்தன்மை இருக்கு.
பாத்தீங்கன்னா ஒளி அலைகள் நம்ம கண்ணை தாக்குது, ஒளி அலைகள் செவிய தாக்குது, உஷ்ண அலைகள் உடம்பு மேல பட்டா சூடாகவும் குளிர் அலைகள் பட்டா சிலிர்ப்பாகவும் இருக்குது இல்லையா? ஆமா, அது நாம ஃபீல் பண்றோம். இவை எல்லாமே அலைகள் தான், ஆனா அதோட விளைவுகள் வேறுபடுது. அதுபோலவே நம்ம தலைய தாண்டி வெளியேற இந்த மன அலைகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட வடிவமும் தன்மையும், ஏன் ஒரு குறிப்பிட்ட நிறமும் கூட இருக்குதுன்னு ஆசிரியர் இங்க ஆணித்தரமா நிறுவுறாரு. ஒரு நிமிஷம். ஒரு எண்ணத்திற்கு நிறமும் வடிவமுமா? இது எப்படி சாத்தியம்? அது சூக்ஷ்ம உலகத்தோட ஒரு இயல்பு. ஆ, இப்போ நாம ஒரு தெர்மல் கேமராவை எடுத்து ஒரு மனுஷனை பார்த்தா அவனோட உடம்போட வெப்பநிலைக்கேற்ப அதிக சூடா இருக்கிற இடங்கள் அடர் சிவப்பு நிறத்திலையும் குளிர்ச்சியான இடங்கள் நீல நிறத்திலையும் திரையில தெரியறத நான் பார்த்திருக்கேன். வெப்ப அலைகளோட அதிர்வெண்ணை பொறுத்து அந்த நிறங்கள் கேமராவுல மாறுது. கரெக்ட். அதே தத்துவத்தை தான் எண்ணங்களுக்கும் அவர் சொல்றாரா? நான் கோவப்படும் போதே என் தலையிலிருந்து ஒரு சிவப்பு நிற அலை வெளியேறுமா என்ன? ஆமாங்க, நீங்க சொன்ன அந்த தெர்மல் கேமரா ஒப்புமை இங்க 100க்கு 100 பொருந்தும். சூட்சும உலகத்தோட அறிவியலும் இதுதான். சாதாரண மனுஷ கண்களுக்கு இந்த அலைவரிசைகள் தெரியறதில்ல. ஆனா உயர்ந்த சூட்சும பார்வை கொண்ட ஆன்றோர்கள் மனுஷங்களோட எண்ணங்களுக்கு ஏத்தவாறு மாறுபடுற அதிர்வெண்களை நிறங்களாவே கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு எமோஷனுக்கும் ஒவ்வொரு கலர் இருக்கா? ஆமா, இதுக்கு காரணம் அந்த எண்ணங்களோட அதிர்வு நிலைதான், அதாவது வைப்ரேஷனல் ஸ்டேட். நீங்க கேட்ட மாதிரியே ஒரு மனிதன் அதீத கோபத்துல இருக்கும்போது அவனோட மன அலைகள் ரொம்ப குழப்பமான அதிவேகமான சூடான அதிர்வெண்ணை கொண்டிருக்கும். அது சிவப்பு கலர்ல இருக்குமா? கரெக்ட். அது அவன்கிட்ட இருந்து அடர்ந்த சிவப்பு நிறத்துல வெளியேறும். அதோட வடிவம் மாலையில மறைகிற சிவந்த சூரியன் மாதிரி இருக்கும்னு ஞானிகள் சொல்றாங்க. அடடா, அப்போ அன்பு என்ன கலர்ல இருக்கும்? ஒருவர்கிட்ட நாம தூய்மையான எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பை காட்டும்போது அந்த எண்ண அலைகள் ரொம்ப அமைதியான அதிர்வெண்ணை கொண்டு இதமான பச்சை நிறத்துல வெளிப்படும். இது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கோபம் அப்படிங்கிறது அழிக்கிற நெருப்பு, அதனால அது சிவப்பு. அன்புங்கிறது இயற்கையோட அரவணைப்பு, அதனால அது பச்சை. இது நான் ஒத்துக்கிறேன். லாஜிக்கா இருக்குல்ல? ஆமா. அப்படி என்றால் மனித மனசோட மத்த ஆழமான உணர்வுகளான பக்தி, காதல், தியாகம் இது போன்ற விஷயங்களுக்கும் இப்படி தனித்தனி அதிர்வெண்களும் நிறங்களும் இருக்குமா? நிச்சயமா இருக்கு. ஒருத்தன் இறைவன்கிட்டயோ அல்லது தான் நம்புற ஒரு தத்துவத்துக்கிட்டயோ ரொம்ப ஆழமான பக்தி செலுத்தும் போது அவனோட எண்ண அலைகள் மிகவும் சீரான நேர்த்தியான அதிர்வெண் அடையுது. ஓ, பக்திக்கு என்ன கலர்? அது நீல நிறத்துல வெளிப்படுறது மட்டும் இல்லாம ஒரு அழகான தாமரை மலரோட வடிவத்துல சூக்ஷ்ம வெளியில பரவுமாம். தாமரை எப்படி சேத்துல இருந்தாலும் ரொம்ப தூய்மையா இருக்கோ அதே போன்ற ஒரு அமைப்பை கொண்டதுதான் பக்தியோட அலை. ரொம்ப அழகான ஒரு வர்ணனை இது. காதல், தியாகம் இதுக்கெல்லாம்? காதல் உணர்வு பாத்தீங்கன்னா இளஞ்சிவப்பு, அதாவது பிங்க் நிறத்திலையும், சுயநலமற்ற தியாக உணர்வு காவி நிறத்திலையும் வெளிப்படும். அப்போ ஆசை, பேராசை இதுக்கெல்லாம் ஒரு வடிவம் இருக்குமே? கண்டிப்பா. ஒரு மனிதன் தீராத இச்சையிலேயோ அல்லது ஒரு பொருள் மேல ரொம்ப பேராசையிலேயோ தவிக்கும்போது அந்த எண்ணம் ஒரு சுழல் வடிவத்துல, அதாவது ஒரு வேர்ல்பூல் மாதிரி வெளிப்படும். சுழல் எப்படி தன்கிட்ட சிக்கிற பொருளையெல்லாம் உள்ள இழுத்து அளிக்குதோ அதே போன்ற ஒரு அதிர்வெண்ணை தான் ஆசை உருவாக்குது. ஆக, இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க உருவாக்குற ஒவ்வொரு எண்ணமும் உங்க குணாதிசயத்துக்கு ஏற்ப ஒரு குறிப்பிட்ட நிறத்தோடும் வடிவத்தோடும் உங்களை சுத்தி ஒரு ஆரா மாதிரி தொடர்ந்து வெளியேறிட்டு இருக்கு. ஆமா, அது ஒரு பெரிய உண்மை. இது யோசிச்சு பார்க்கும்போது நாமெல்லாம் ஒரு நடமாடுற வானொலி நிலையங்கள் மாதிரி தோணுது. இவ்ளோ வலிமையான இத்தனை வண்ணமயமான எண்ண அலைகள் நம்ம கிட்ட இருந்து ஓயாம வெளியேறிட்டு இருந்தா அது நம்மள சுத்தி இருக்கிறவங்கள, இந்த உலகத்தை எப்படி பாதிக்குது? அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏன்னா நான் தனியா என் ரூம்குள்ள உட்கார்ந்து கோபப்பட்டா அது என்னோட முடிஞ்சிட போறதில்ல அப்படிங்கறத இது உணர்த்துது இல்லையா? நிச்சயமா. நாம ஒரு நாளும் தனி தீவுகள் கிடையாதுங்க. இந்த ஒட்டுமொத்த அத்தியாயத்தோட மைய கருத்தே அதுதான். கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? இப்போ நம்ம பூமண்டலத்தோட வானப்பரப்பு முழுசும் கண்ணுக்கு தெரியாத மின்காந்த அலைகள், வைஃபை சிக்னல்கள், ரேடியோ அலைகள், ஜிபிஎஸ் சிக்னல்கள் இதெல்லாம் எப்படி ஒன்னோட ஒன்னு மோதிக்கொண்டு ஓயாம பரவிக்கிட்டு இருக்கோ அதே போல கோடிக்கணக்கான மனிதர்களோட மன அலைகளும் இந்த பிரபஞ்சத்துல ஓயாம பரவி உன்னோட ஒன்னு பின்னிக்கிட்டே இருக்கு. ஓஹோ, ஒரு பெரிய நெட்வொர்க் மாதிரி. ஆமா, இங்கதான் சூட்சும வழியில அலைகளுக்கு இடையான ஒரு கண்ணுக்கு தெரியாத மிகப்பெரிய போர் நடக்குது. அலைகளோட போர் அப்படின்னா என்ன? ஒரு இருட்டான ரூம்ல ஒரு சின்ன மெழுகுவர்த்தி ஏத்துனா வெளிச்சம் பரவி இருள விரட்டுற மாதிரி நல்ல அலைகள் தீய அலைகளை விரட்டிடுமா? இது வெளிச்சம் பரவுற மாதிரி ஒரு ரொம்ப சிம்பிளான நிகழ்வு கிடையாது. இத வானொலி அலைகளோட ஆதிக்கம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரேடியோ ஸ்டேஷன் மாதிரி.
கரெக்ட். 2 ரேடியோ ஸ்டேஷன்கள் ஒரே அலைவரிசையில ஒலிபரப்புனா அங்க என்ன ஆகும்? எந்த டிரான்ஸ்மிட்டரோட சக்தி அதிகமா இருக்கோ அது மத்ததோட ஒலிய அழுத்திட்டு தன்னோட பாட்டை மட்டும் ஒலிக்க செய்யும் இல்லையா? அதேதான் இங்க நடக்குது. அப்போ வலிமையான எண்ணங்கள் ஜெயிக்குமா? ஆமா, மிகவும் பலமான மன அலைகள் பலமற்ற மன அலைகளை எதிர்த்து தடுத்து தாம் முன்னேறுது. நீங்க ஏதோ போற போக்குல ஒரு சாதாரணமான எண்ணத்தை வெளிப்படுத்தினா அது மத்தவங்க மனசை தாக்கும்போது பெரிய மாறுதல் எதையும் பண்றதில்ல. அது ஒரு ரொம்ப பலவீனமான சிக்னல். ஆனா ஸ்ட்ராங்கா நினைச்சா நீங்க முழு நம்பிக்கையோட ஆழமா ஒரு பலமான நல்ல எண்ணத்தை உருவாக்குறீங்கன்னு வச்சுப்போம். அது உங்க தலையை தாண்டி பரவும்போது வழியில அது எந்தெந்த பலவீனமான மனங்களை எல்லாம் தோடுதோ அந்த மனிதர்கள் அறியாத விதத்திலேயே அவங்க மனசுக்குள்ளேயும் அந்த நல்ல எண்ணத்தை ஊடுருவச் செய்து அங்கும் அந்த அதிர்வெண்ணை உருவாக்கிட்டு போகுது. இத கேக்குற நேயர்களுக்கு ஒரு கேள்வி போய் எழலாம். இது ஏன் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு எப்படி பயன்படும் அப்படின்னு. இத நாம எப்படி பிராக்டிக்கலா யூஸ் பண்றது? இப்போ நீங்க ஒரு முக்கியமான காரியத்துல வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க. அதுக்காக நீங்க சோர்வடையாம அதற்கான மிக பலமான எண்ண அலைய ஆழ்ந்த நம்பிக்கையோட வானத்துல பரவ செய்றீங்க அப்படின்னா ஓகே. அந்த சக்தி வாய்ந்த அலை அதோட சம்பந்தப்பட்ட மத்தவங்களோட மனசை தொட்டு அவங்களோட முடிவுகளை கூட உங்களுக்கு சாதகமா மாத்தி உங்க காரியத்தை சாதிச்சு தரும். இது மாயாஜாலம் எல்லாம் கிடையாது. இது வெறும் அலைகளோட இயற்பியல், வேவ் பிசிக்ஸ். நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு. இன்னொரு உதாரணம் கூட சொல்றேன். மனப்பலம் கொண்ட ஒரு தூய்மையான ரொம்ப நல்ல மனிதர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தொடர்ந்து வஸ்து வர்றாருன்னா அவரோட பலமான நல்ல எண்ண அலைகள் அந்த சூழல் முழுவதுமே ஆக்கிரமிச்சிடும். அப்போ சுத்தி உள்ளவங்களும் நல்லவங்களா மாறிடுவாங்களா? கண்டிப்பா. அவர் வாழ்ற சுற்றுப்புறத்துல உள்ள தீய மனிதர்களோட மனசுல கூட அந்த அலைகள் ஊடுருவி நாளடைவில் அவங்களோட மூளை அதிர்வெண்களையும் மாற்றி அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா நல்லவங்களா மாத்திடும். இது கேட்கறதுக்கு ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கு. ஆனா இதையே கொஞ்சம் மாத்தி யோசிச்சு பாப்போம். ஒரு நாணயத்துக்கு 2 பக்கங்கள் இருக்கிற மாதிரி இதுல ஒரு மிகப்பெரிய ஆபத்து ஒளிஞ்சிருக்கே. என்ன சொல்றீங்க? ஒரு தீயவன், அதீத மனபலம் கொண்ட ஒரு கெட்டவன் சுத்தியுள்ள நல்லவங்களையும் தன் எண்ண அலைகளால கெடுத்திட முடியுமா? நீங்க கேட்ட இந்த கேள்வியில தான் இந்த நூலோட மிகப்பெரிய எச்சரிக்கையே அடங்கியிருக்கு. ஆமா, அதுவும் முற்றிலும் சத்தியமே. அப்போ கெட்ட அலைகளும் வேலை செய்யுமா? இன்னைக்கு உலகத்துல மனப்பணம் அதிகமா கொண்டவங்க பலரும் தங்க சுயநலத்துக்காக எப்பவுமே தீய எண்ணங்களையே தீவிரமா எண்ணிட்டு வராங்க. அப்படிப்பட்டவங்க வெளியிடுற அந்த பலமான தீய அலைகள் அவங்கள விட குறைந்த மனப்பலம் கொண்ட சாதாரண மனிதர்களை ரொம்ப ஈஸியா தாக்கி அவங்க அறியாமலேயே அவங்கள தீயவர்களா மாத்திக்கிட்டே இருக்கு. இது ரொம்ப சீரியஸான விஷயமாச்சே. ஆமாங்க. ஒரு தவறான எதிர்மறையான அதிர்வெண் கொண்ட மனிதர்கள் மத்தியில நீங்க தொடர்ந்து இருந்தீங்கன்னா நீங்க எவ்வளவுதான் நல்லவரா இருந்தாலும் காலப்போக்குல உங்க மன அலைகளும் அவங்களோட பலமான அலைகளால தோற்கடிக்கப்பட்டு நீங்களும் அவங்கள போலவே சிந்திக்க தொடங்கிடுவீங்க. அட, இதனாலதான் நம்ம முன்னோர்கள் நல்லவர்களோடு மட்டும் பழகு அப்படின்னு ஒரு உளவியல் தற்காப்பு அரணை நமக்கு கத்து கொடுத்தாங்களா? மிகச் சரியா சொன்னீங்க. அது சும்மா சொல்லப்பட்ட அட்வைஸ் கிடையாது. அது ஒரு சயின்ஸ். இது எனக்கு இன்னொரு கோணத்தை புரிய வைக்குது. இப்போ மனம் அப்படிங்கிறது சாஃப்ட்வேர் அப்படின்னா இந்த உடல் ஹார்ட்வேர். இந்த ஹார்ட்வேர் பழுதாகவோ அல்லது துருப்பிடிச்சோ இருந்தா எவ்வளவு வலிமையான சாஃப்ட்வேரா இருந்தாலும் அது சரியா வேலை செய்யாது இல்லையா? ஆமா, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஏன் மூளை ஒரு ஆண்டனா அப்படின்னா அந்த ஆண்டனா சுத்தமா இருந்தாதானே என்னால இந்த அலைவரிசைகளை சரியா கிரகிக்கவோ அல்லது வலிமையா வெளியே அனுப்பவும் முடியும். கரெக்ட். இதத்தான் ஆசிரியர் இந்த புத்தகத்தோட முடிவுல உள்ள ஒரு சின்ன அடிக்குறிப்புல, அதாவது ஃபுட் நோட்ல ரொம்ப அழகா விளக்கியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். உடல் ஆரோக்கியத்துக்கும் இந்த மன அலைகளுக்கும் உள்ள அந்த பௌதீக தொடர்பை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்க சொன்ன அந்த சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் ஒப்புமை ரொம்ப துல்லியமானது. மனசக்தி முழுமையா செயல்படணும்னா தூய்மையான தேகம் கட்டாயம் அவசியம். உடம்பு முழுக்க நச்சுக்களையும் தவறான ரசாயனங்களையும் நிரப்பி வச்சுக்கிட்டு என் மனசு மட்டும் ஒரு தாமரை மாதிரி நீல நிற அலைகளை வெளியேற்றணும்னு நினைக்கிறது ரொம்ப முட்டாள்தனம். அந்த அடிக்குறிப்புல ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, சொல்லுங்க. இன்னைக்கு நாம பயன்படுத்துற பல விஷம் மற்றும் பாஷான மருந்துகள், அதாவது டாக்ஸிக் கெமிக்கல் மெடிசின்ஸ், நோய்களை முழுமையா குணப்படுத்தாம அவை குணமானது போன்ற ஒரு மாயையை மட்டுமே உருவாக்குதுன்னு சொல்றாரு. ஓ, அப்போ அது அலைவரிசையை பாதிக்குமா? கண்டிப்பா. இந்த ரசாயனங்கள் உடலோட இயற்கையான அதிர்வெண்ணை கடுமையா பாதிக்குது. அந்த நச்சுத்தன்மை இருக்கிற வரைக்கும் உங்களால ஒருபோதும் அந்த அதீத சூட்சும அலைகளை உருவாக்கவே முடியாது.
அப்போ அதுக்கு என்னதான் தீர்வு? அதுக்கு பதிலா இயற்கையான முறையில நம்ம உடலை ஆற்றுப்படுத்துற மூலிகை கல்ப மருந்துகளை பயன்படுத்தணும்னு அவர் வழிகாட்டுறாரு. மூலிகைகள் இயற்கையோட இயந்த அதிர்வெண்ண கொண்டவை. பாசிட்டிவ் வைப்ரேஷன். ஆமா, அவை உடலை ரொம்ப நல்லா தூய்மைப்படுத்துது. ஒரு மாற்ற தூய்மையான மனசும் நச்சுக்களற்ற இயற்கையான உடலும் இணையும் போது மட்டும்தான் நாம இவ்வளவு நேரம் பேசின அந்த பிரம்மாண்டமான மனப்பழத்தை, அந்த அதிவேக அலைவரிசைய ஒரு மனிதனால முழுமையா அடைஞ்சு ஒரு பவர்ஃபுல் டிரான்ஸ்மிட்டரா மாற முடியும். ரொம்ப அருமையான விளக்கம். நம்ம எண்ணங்கள் வெறும் கற்பனைகள் கிடையாது, அவை அலைகள் அப்படிங்கறத நம்ம அறிவியல் பூர்வமா பார்த்தோம். அவை எப்படி மண்டையோட்ட தாண்டி போகுது, எக்ஸ்ரே கதிர்கள் மாதிரி செயல்படுது அப்படிங்கறதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஆமா, அதுக்கு நிறமும் வடிவமும் இருக்குங்கிறது ஒரு புதுமையான தகவல். கரெக்ட். அந்த அலைகள் எப்படி மத்தவங்க மனச தொட்டு ஒரு போரே நிகழ்த்துது அப்படிங்கறதையும் இந்த மானச யோகத்தோட 16வது அத்தியாயம் நமக்கு ரொம்ப தெளிவா உணர்த்திருச்சு. இத கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு நான் ஒன்னு சொல்லிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு நீங்க அறிந்து கொண்டது ஒரு சாதாரண தகவல் இல்லைங்க, ஒரு மாபெரும் பிரபஞ்ச ரகசியம். உங்களோட எண்ணங்கள் உங்களுக்குள்ள மட்டும் முடங்கி இருக்கிறதில்ல. நீங்க தற்போது சிந்திச்சிட்டு இருக்கிற ஒரு சின்ன எண்ணம் கூட ஒரு சூக்ஷ்ம அலையா மாறி இந்த பிரபஞ்சத்துல யாருடைய மனதையோ தொடப்போகுது. நிச்சயமா. நாளை காலை நீங்க கண் விழிக்கும்போது உங்க மனசுல எழும் முதல் எண்ணத்தை கொஞ்சம் கவனிங்க. அந்த எண்ணத்தோட நிறம் என்னவா இருக்குன்னு கற்பனை செஞ்சு பாருங்க. நீங்க வெளிப்படுத்துற அந்த அதிர்வெண் உங்களை சுத்தியுள்ள உலகத்தை, உங்க அன்புக்குரியவங்கள, நீங்க முகம் கூட பாத்திராத ஒரு மனுஷனை எப்படி மாத்த போகுதுன்னு சிந்திச்சு பாருங்க. ரொம்ப ஆழமான ஒரு கருத்து அது. உங்க மனதோட அலைவரிசை இந்த உலகத்தோட ஆக்கப்பணிக்கானதா அல்லது அழிவிற்கானதா அப்படிங்கறத நீங்க தான் தீர்மானிக்க போறீங்க. சிந்தித்துக் கொண்டிருங்கள். இப்போ இந்த ஆடியோவோட இறுதி பகுதிக்கு நாம வந்துட்டோம். இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்கள் ஆதரவு மிகவும் உதவும். கண்டிப்பா. என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். ஆமா, சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி. நன்றி, வணக்கம்.